இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். ஸோ காலையில் பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வச்சுருக்கிற விநாயகர் வந்து 3rd டே ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி அதில் கொஞ்சமாக டேட்ஸு அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஊரில் வச்சுருக்கிற விநாயகர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிருந்தோம். இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து எங்கள் ஊரில் 29வது விநாயகர் சதுர்த்தி. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எப்பயுமே வந்து சிம்பிளாக சாமி மட்டும் வச்சுட்டு எல்லா ஊர்லேயும் பண்ணுற மாதிரி சிம்பிள் டெக்கரேஷன் தான் பண்ணுவாங்க. இந்த தடவை வந்து ரொம்ப பெருசாக யோசித்து அதுக்கு ஒரு கான்செப்ட்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு தீமாக வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் வந்து 2 நாளாக ஸ்டேட்டஸு அதுக்கப்புறமா ஸ்டோரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம சிங்கிள் வேர்டில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இந்த ஒர்க்லாம் வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வாங்குறது நம்ம காசு கொடுத்து யார் வேணாலும் பண்ணி கொடுத்துட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அந்த ஊர் மக்களே அதுக்காக வந்து எஃபர்ட் எடுத்து ஒன்றுன்னா பார்த்து பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் ஊரை நினச்சா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அது முடிச்சுட்டு சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. நான் சின்ன வயசாக இருக்கும்போது யாருமே இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் அப்படின்னாலே ஒரு இன்ட்ரெஸ்ட். வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. எல்லாரும் எப்படா ஊருக்கு போகலாம், எப்போதா விநாயகர்கிட்ட போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தடவை வந்து எல்லா கிட்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரியும் அதே மாதிரி ஊர் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேம்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாமனப்பள்ளி என்ற கிராமத்தில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ஏர் உழவன் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அதனுடன் மாட்டுவண்டி, மண்பானைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருட்களும் வைக்கப்பட்டுள்ளன. இதனை பொதுமக்கள் பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர்.